சும்மா வாங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மலை கிராமத்தில் பாம்பு கடித்த நபரை அவசரமாக டோலி கட்டி தூக்கிச் சென்ற காட்சிதான் இது. உடுமலை ஆனைமலை புலிகள் காப்பகம் வனச்சரகத்திற்குட்பட்ட குளிப்பட்டி, குருமலை, மாவடப்பு உள்ளிட்ட மலை கிராமங்களில் 6000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு சாலை வசதி செய்து தர கோரி பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வந்த நிலையில் கடந்த ஆண்டு அதற்காக 49 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் வனத்துறை தடையாக இருந்ததால் தற்போது வரை சாலை அமைக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் குருமலை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரை பாம்பு கடித்துள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவரை கிராம மக்கள் டோலியில் தூக்கிச் சென்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களை இதுபோன்று கரடுமுரடான பாதையின் வழியாக சிரமத்துடன் தூக்கிச் செல்வதாக மலை கிராம மக்கள் கூறுகின்றனர். போதிய சாலை வசதிகள் இல்லாததால் உயிர் சேதமும் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஊழியர் வீட்டில் 125 சவரன் நகை, அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்கைமடம் கிராமத்தில் வசித்து வரும் செல்வேந்திரன் என்பவர் சேத்தியதோப்பு MRK கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது மகளின் பிரசவத்திற்காக கடந்த திங்கட்கிழமை மயிலாடுதுறை மருத்துவமனைக்கு குடும்பத்துடன் சென்றிருந்தார். 3 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தபோது அறைகளில் இருந்த பீரோ மற்றும் சூட்கேஸ் உடைக்கப்பட்டு 125 சவரன் நகைகள், அரை கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். கேஷ் ஒரு 80,000, சிங்கப்பூர் ஒரு 600 சிங்கப்பூர் டாலர் எல்லாம் எங்கள் ஊரில் எல்லாமே எடுத்து போயிட்டாங்க. மதில் வழியாக ஏறி வச்சு பின்பக்கம் போய் பின்பக்க டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து எடுத்துட்டு. செல்வேந்திரன் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கடந்த வாரம் இதே பகுதியில் உள்ள ATM-ஐ உடைத்து 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் ஒரு கொள்ளை நடைபெற்றுள்ளது. பெரியார் பற்றிய சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரியார் பற்றி சீமான் பேசிய கருத்துக்காக தமிழ்நாடு முழுவதும் 60 வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சீமான் மீது அளிக்கப்பட்டுள்ள புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெரியார் பற்றிய சீமானின் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், நீதிபதி சொன்ன கருத்துக்கள் மற்றும் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதையும் விளக்குங்கள். மதினியா, அதாவது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினார். பெரியார் கூறியதாக சில கருத்துக்கள் பரவியதால் இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனுதாரர் ரமேஷ் என்பவர் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் மனு அளித்துள்ளார். சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி அப்பொழுது அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டனர். எனவே சர்ச்சைக்குரிய வகையில் தொடர்ந்து ஆதாரமற்று பேசி வரும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில். இந்த மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் தந்தை பெரியார் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக, குறிப்பாக பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோரின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். அவர் குறித்து அவதூறான கருத்துக்கள் பேசுவோர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து நீதிபதி நிர்மல்குமார் கூறுகையில், சீமான் தொடர்ந்து சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பெரியார் குறித்து தெரிவித்து வருகிறார். இதனால் தேவையற்ற பதற்றம் ஏற்பட்டு வருகிறது. எனவே மதுரை அண்ணா நகர் போலீசார் மனுதாரின் மனு குறித்து வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து வருகிற இது குறித்து உரிய 20ஆம் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய அண்ணா நகர் காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.